நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, நீர் ஆண்டவரே அப்பா கொடுத்த இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். சங்கீதங்களின் புஸ்தகம் 121 அதிகாரம் 7வது வசனம், கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் என்று நீர் இன்றைக்கு இந்த வார்த்தையை நீர் கொடுத்திருக்கிறீர் சுவாமி. ஆண்டவரே, இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே சவுலை போல ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையிலே மற்றவர்கள் மேல கோபப்படுகிற அந்த காரியம், அவர்கள் அழிந்து போகணும்னு நினைக்கிற ஒரு காரியம், அவர்கள் எப்பொழுது ஆண்டவரை மரித்து போவார்கள் என்ற ஒரு எண்ணம், அந்த குடும்பம் அழிஞ்சு போயிடுமா அப்படின்ற ஒரு எண்ணம், இப்படியெல்லாம் எனக்கு செய்துட்டாங்களே, இப்படியெல்லாம் போயிட்டாங்களே, வந்துட்டாங்களேன்னு சொல்லி ஆண்டவரே மத்த மரங்களை பார்த்து ஆண்டவரே அந்த மரம் எப்பொழுது கீழே விழும் என்று ஒரு நாளும் ஆண்டவரே அப்பா நான் நினையாதபடி, ஆண்டவரே எனக்கு தீங்கு செய்கிறவனை உம்முடைய கரத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆவியானவரே அப்பா. ஆண்டவரே, எனக்கு இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் தீங்கு செஞ்சிருக்கிறாங்க, இப்பொழுது யாரெல்லாம் எனக்கு தீமை செய்ய நினைக்கிறார்கள், இனிமேல் எனக்கு யாரு தீங்கு செய்ய போகிறார் என்பது எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, எனக்கு விரோதமா எழும்புகிற எல்லா ஆயுதங்களையும் பொல்லாப்புகளையும் ஆண்டவரே வாதைகளையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே அப்பா. நீர் என்னோடு கூட நீர் இருந்து நீர் எனக்கு காண்பிக்கிற வழியிலே நான் நடக்கும்படியாக, ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உனக்கு சாட்சியா இருக்கும்படியாக, ஆண்டவரே அப்பா உனக்கு முன்பாக எப்பொழுது எழுந்து பிரகாசிக்கிற ஒரு ஒளியா இருக்கும்படியாக. ஏன்னா எத்தனையோ பேர் ஆண்டவரே அப்பா என் விளக்க அணைச்சணும்னு நினைக்கிறாங்க, எத்தனையோ பேர் என் குடும்பம் மண்ணுக்கடியில இப்ப படுத்துருமான்னு நினைக்கிறாங்க, எத்தனையோ மனுஷன் ஆண்டவர் எனக்கு குழி வெட்டி பார்த்த ஆண்டவர், இந்த குழியில நான் விழுந்துடுவோம், என் குடும்பமே விழுந்துடும் என்னென்னமோ செய்து பார்த்தார்கள் ஆண்டவரே. ஆனா இந்த நிமிஷம் வரையிலும் இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே எங்களை சாட்சியா இருக்க வைத்ததற்காய் சோத்திரம் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஏனெனில் ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே மனுஷனுடைய நேரில நாங்கள் வாழவில்லை ஆண்டவரே அப்பா. கர்த்தாவே நீர் என்னுடைய வலது புறத்தில நீர் மேலா இருக்கிறீர் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே உண்மையே நான் நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே என்னை கைவிடாதையும் ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே அப்பா. எத்தனை நாய்கள் என்னை பார்த்து கொலைத்தாலும் சரி ஆண்டவரே அப்பா, என்னென்ன காரியங்கள் எனக்கு விரோதமா எழும்பினாலும் என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் என் நடுவிலே நீர் இருக்கிறபடினால் நான் தீங்கை காண்பதில்லை ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே எனக்கு முன்பாக இருக்கிற எல்லா இருளான காரியங்களையும் ஆண்டவர், எல்லா இருளான மனிதர்களையும் ஆண்டவர், யாரெல்லாம் என்ன குழியில தள்ளணும்னு நினைக்கிறானோ அவன் எல்லாரும் எங்க சத்துரு எல்லாரையும் சரி உம்முடைய கரத்துல இந்த காலை நேரத்திலே ஆண்டவரே, உம்முடைய கரத்திலே இந்த வார்த்தையின்படி இந்த நாளிலே உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் அவர்களுக்கு விரோதமா எழும்பாதபடி கர்த்தர் நீர் அன்றைக்கு தாவீதுக்கு சொன்னது போல, இதோ நீ என்னுடைய வலது பரிசத்துல வந்து உட்காரு, பழி வாங்குவது எனக்குரியது என்று சொன்னீர் ஆண்டவரே. நீர் பார்த்து கொள்ளும் கர்த்தாவே. நான் உம்மை துதிக்கும்படி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உன்னை முன்னிறுத்தி பார்க்கும்படி என்னை உருவாக்கும். இயேசுவின் நாமத்தில் அருமை பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.